ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டர் பாலசரவணனோட தமிழ் படம் பேச்சி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜேர்னர். இந்த படத்தை ராமச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பாலசரவணன், காயத்ரி, பிரீத்தி நெடுமாறன், தேவ் ராம்நாத்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதையை பார்ப்போம். ஒரு குரூப் ஆஃப் 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே லோக்கல் கைடாக மாரியா நடிச்சிருக்க பாலசரவணன் இருக்காரு. இந்த லோக்கல் கைடோட ஹெல்ப் மூலமாக இந்த 5 பேரும் ட்ரெக்கிங்க்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சில இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு மாறி சொல்லியும் இந்த 5 பேரும் கேட்காம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அங்கே தான் பேச்சின்ற ஒரு பேய்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. ஸோ யார் இந்த பேச்சி, அப்படி எந்த இடத்துக்கு போனாங்க இவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் மாட்டிக்க? ஸோ இந்த 5 பேரும் ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்களா, இல்லைன்னா அந்த காட்டிலே மாட்டிக்கிறாங்களான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட நரேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பேச்சியோட பேக் ஸ்டோரியை நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம். இந்த 5 பசங்களும் மாரியோட வேர்ட்ஸ் எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும், இவங்களோட கேரக்டர் டயலாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஷார்ப்பாக கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. தேவையில்லாத ரொமான்ஸ் சீன்ஸ், சாங்ஸ், சப்ளாட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்டோரியை அவ்வளோ ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காரு டைரக்டர். இது வரைக்கும் பாலசரவணனை நல்ல காமெடியனாக பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் சீரியஸான ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. முக்கியமாக இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த சீன்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பார்த்திபனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட ஜேர்னருக்கு ஏற்ற மாதிரி ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மவுண்டெயின் ஏரியாஸை ரொம்ப மிஸ்டரியாகவும் அதே சமயம் பயங்கரமாகவும் ஷார்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஹாரர் படங்களுக்கு ரொம்ப ஹை பிட்ச் சவுண்ட்ஸ் இல்லை பிஜிஎம்ஐ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு சவுண்ட்ஸ் அண்ட் மியூசிக் உண்மையாகவே ஒரு ஹாலிவுட் ஃபீலை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கிளாஸி ஃபீலை கொடுக்குற மாதிரி லைட் மியூசிக்ஸ் அண்ட் சவுண்ட்ஸை மிஸ்ட்ரி அண்ட் ஸ்கேரி மூமெண்ட்ஸுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வர விஎஃப்எக்ஸ் சவுண்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. கேமரா டீம் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே ஹாரர் செட்டிங்ஸை நல்லா டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தோட என்டையர் டெக்னிக்கல் டீமே ஒரு பெரிய பில்லராக இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மக்களே, ஒரு தரமான ஜென்யூனான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சவுண்ட் எஃபெக்ட்ஸு அதுக்கப்புறம் விஷுவல்ஸ்க்காகவே இது தேட்டரில் பார்த்தா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கே இந்த படத்தை பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.